தோன்றியதாலே ஏதோ யாசகம் கேட்கிறார் என்று ஜடவெள்ளை அவுத்து வைத்து விட்டது என்ற என் பெரியப்பா என்ன புகழ்ச்சியா சொன்னாராஜே பொண்ணு மறந்துடுறாங்க. அப்படியே மற்றொரு நாள் எடுத்து வந்து அந்த அஸ்தாபுரத்திலே விடுத்து அவர் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என் பெரியப்பாவுக்கு கபலி மகா முனிவர் சாபத்தினாலே 40 கரங்களை செய்து 40 கரத்திலே 40 பிடி சாதத்தை போட்டு ஒரு பிடி தான் சாப்பிடுவதாம் மற்றொரு பிடி எடுத்தால் புழுதாக போக்கடவன் என்று சாபத்தை பெற்ற பெரியப்பா அந்த 40 கரத்திலே பிடியை போட்டு சாப்பிடும் போது நான் தவறு சென்று அந்த களத்திலே கை வைத்தேனோ அந்த புழுகெல்லாம் சாதமாக மாறிவிட்டதோ அப்பதான் பெரியப்பா பார்க்க முன்னு தேர் ஓட்டி பார்த்து மகாராஜா சமாச்சாரம் மகாராஜா மகாராஜா ஆற்றிலே கிடைத்தது ஒரு குழந்தை. ஆமா நான் வளர்த்தேன் 5 மாதமாக. ஆமா அந்த குழந்தை தவறுத்து சென்றும் களத்திலே கை வைத்தது புழுகெல்லா சாதமாக மாறிவிட்டது. அப்படியா அப்படியா என்று தடவை வார்த்து எழுதியன் பெரியப்பா சட்டார் என்று கீழே விழுந்து என்னை வாரி சுழட்டி எடுத்து மார்பிலே போட்டு என் களமுழுகை நீக்கிய மகனே கர்ணா எனக்கு முதல் களி தீர்க்க வந்த மகனே கர்ணா என் சாப விமோசனை செய்தாயடா மகனே என் சாபம் நீங்கி விட்டதடா மகனே. அடே தேரோட்டி இந்த பிள்ளையை நான் கொடுக்க மாட்டேன். தங்கத்தை ஒரு இடையிலே வை, இந்த பிள்ளையை ஒரு இடையிலே வை. தங்கத்தை நீ எடுத்துக்கொள், இந்த பிள்ளையை நான் எடுத்துக்கொள்கிறேன். என் பெரியப்பா எடுத்து என்னை வளர்த்தாரே பொண்ணு. தெரியும் நான் தெரியும்.